Hi friends, welcome to kdtech. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட மொபைல் ஹேங் ஆகுதா, அடிக்கடி ஹேங் ஆகுதா, ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம பண்ணால் உங்கள் மொபைல் அடுத்து ஹேங்கே ஆகாது. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங் டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து நம்ம டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு கீழே வந்தீங்கன்னா எபோட் ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா பில்டு நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. அதை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆகிடும். அப்படியே பேக் வந்தீங்கன்னா மேலே சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆப்ஸ்னு ஒன்று வரும். அதில் வந்துட்டு டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட்ராய் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் சூன் ஆஸ் த யூசர் லீவ்ஸ் இட். அதாவது உங்களோட பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இது வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். இதனால் உங்கள் மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹேங் ஆகிறது இதனால் உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகாது. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங் ப்ளூடூத் ஸ்கேனிங். இதில் வந்துட்டு உங்களோட சர்ச் பாக்ஸ் செட்டிங்கில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஸ்கேன் சர்ச் பண்ணுங்கள். ஸ்கேன் சர்ச் பண்ணால் அதில் வந்துட்டு ப்ளூடூத் ஸ்கேனிங்னு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்கேனிங் வந்து எப்போதுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஆன் பண்ணி வைக்காதீங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்களோட பக்கத்தில் உள்ள டிவைஸில் உள்ள ப்ளூடூத் எல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் வந்துட்டு உங்கள் மொபைல் ஹேங் ஆகும். அதுமாதிரி பேட்டரியும் ரெடியூஸ் ஆகும். நம்ம மூணாவது பார்க்க போகிற செட்டிங் வைஃபை ஸ்கேனிங். இதே போல் நீங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டு ஸ்கேனுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு வைஃபை ஸ்கேனிங்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எப்போதுமே ஆஃப் பண்ணி வைங்க. இதை வந்து ஆன் பண்ணி வைக்காதீங்க. இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால பக்கத்தில் உள்ள வைஃபைலாம் ஸ்கேன் ஆகும். அதனால் மொபைல் ரொம்ப ஹேங் ஆகும். பேட்டரியும் ட்ரெயின் ஆகும். நம்ம அடுத்து பார்க்க போகிற செட்டிங் ரேபிட் சார்ஜர் மோடு. அதாவது இப்போ வர மொபைலில் எல்லாமே ஸ்பீட் சார்ஜிங் இருக்குது. அதனால் வந்துட்டு அதுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்கும். உங்கள் மொபைலில் அந்த ஆப்ஷன் இருந்தால் அந்த ஸ்பீட் சார்ஜர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும் நீங்கள் வந்து இப்போ உடனே சார்ஜ் ஏறணும், எமர்ஜென்சியாக சார்ஜ் ஏறணும், அந்த சுச்சுவேஷனில் மட்டுமே நீங்கள் வந்து அந்த ரேபிட் சார்ஜரை யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்ச ரெகுலரான டைம்லலாம் வந்துட்டு நீங்கள் அந்த ரேபிட் சார்ஜ் மோடை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டே சார்ஜ் போடுங்க. இதனால் வந்துட்டு மொபைல் ஹீட் ஆகாது, ஹேங் ஆகாது. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற செட்டிங் ப்ளே சர்வீஸ் கேட்ச் ஃபைல்ஸ். இதை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இதில் வந்துட்டு ஆப்ஸ்ன்னு ஒரு இது இருக்கும். அதை எடுங்க. இப்போ நான் ஆப்ஸ் எடுக்கிறேன். ஆப்ஸ் எடுத்துகிட்டு சி ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜியில் இருக்கும் கூகுள் ப்ளே சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதை எடுங்க. அதை எடுத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் போங்க. கேட்ச் போய்ட்டு இதில் வந்துட்டு கிளியர் கேட்ச்ன்னு இருக்கும். இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்துட்டு உள்ள கேட்ச் ஃபைல்ஸ்லாம் டெலீட் ஆகும். இதனால் உங்கள் மொபைல் வந்து ஸ்பீடாக இருக்கும். இந்த 5 செட்டிங்ஸும் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகாது, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள். மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.